ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், கருவேப்பிலை. இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகை போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவை கிள்ளி அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலையும் அதோடு போட்டுடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசி, துவரம்பருப்பு, வேர்க்கடலை. அரிசி 3/4 கப்பு, துவரம்பருப்பு ஒரு 1/4 கப்பு, வேர்க்கடலை ஒரு கைப்பிடி. எல்லாத்தையும் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அதையும் இதோடு கலந்துருங்க. கலந்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க. அப்புறமா 2 தக்காளி பழத்தையும் நறுக்கி அதோட கலந்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதோட கலந்துருங்க. கலந்துட்டு நல்லா ஒட்டாமல் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போது 1 கப்பு அரிசியும் பருப்பும் போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம புளி தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கரைச்சி இதிலையே ஊற்றிடுங்க. 1 கப்பு அரிசிக்கு நம்ம 3.5 கப்பு தண்ணி ஊற்றலாம். அதனால் புளி தண்ணி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 3.5 கப்பு தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சிடுங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. வச்சதுக்கப்புறம் இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா காயும் நல்லா வெந்திருக்கும், குழைவாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் நெய்யை போட்டு நம்ம குழிக்கரண்டியை வச்சு நல்லா சாதத்தை குழைவாக மசிச்சு விடணும். அவ்வளோதான், சுவையான சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்பளமோ சிப்ஸோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ரெசிபி தான்.